ஓம் நம சிவாய். அவனருளாலே அவன் தாள் வணங்கி. திருவாசகத்துல பிரார்த்தனை 10ல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்கலைந்த அமுதே அருமாமணி முத்தே தூண்டா விளக்கின் சுடர் அணையாய் தொண்டனேற்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பை மேவுதலேன்ற. அதாவது மாணிக்கவாசர் பெருமான் இறைவன் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அவருக்கு என்ன வேணுமா? மாணிக்கவாசகருக்கு நாம் எதற்கு பிரார்த்தனை பண்ணுவோம்? ஏன்னா ஒன்று வேணும்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனையா வைப்போம் இல்லையா? அது போல மாணிக்கவாசர் பெருமானுக்கு இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய திருவடி நிழலும் வேண்டுமா, அதற்காக பிரார்த்தனை வைக்கிறார். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாயின்றார். அதாவது வேண்டும் வேண்டும்னா இறைவனுடைய மெய்யடியார்கள், அவர்களை இறைவனையே வேண்டுறாங்க, வேற எதுவும் அவங்க வேண்டுவது கிடையாது. இறைவன் தான் அவர்களுக்கு வேண்டும். அவ்வாறு வேண்ட அந்த மெய்யடியார்கள் கூட்டத்தோட அடியனாகிய என்னையும் உன்னுடைய அருளால விரும்பி நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டு என்னுடைய இடர்களை எல்லாம் களைந்தாய். அப்பேற்பட்ட அமுதே அருமாமணி முத்தேன்ற இறைவன் சிவபெருமான் தன்னுடைய மெய்யடியார்களுக்கு அமுதத்தை போல இருக்கார். உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். மாணிக்கவாசர் உணர்ந்திருக்கார். அதனால அமுதமே அருமாமணி முத்தே தூண்ட விளக்கின் சுடர் போன்ற இறைவனே, நான் இங்க தொண்டனேற்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பை மேவுதலேன்றார். அதாவது மாணிக்கவாசர் இறைவன்ட்ட சொல்றார், எம்பெருமானே நான் வேண்டத்தகாத எதையுமே நான் உங்ககிட்ட வேண்டல, விரும்பி வேண்டல. எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய மெய் அன்பும் உன்னுடைய திருவடி நிழலும் தான் சொல்லி இறைவன்ட்ட சொல்றார். வேண்டத்தகாததுன்னா மீது எல்லாமே வேண்டத்தகாது. வேண்டத்தக்கது எதுனா இறைவன் சிவபெருமானுடைய மெய் அன்பும் இறைவனுடைய திருவடி நிழலும் தான்றதை எங்க மாணிக்கவாச பெருமான் நமக்கு எல்லாம் சொல்றார். வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. இறைவன்கிட்ட நாம வேண்ட வேண்டியதெல்லாம் இறைவனுடைய அந்த அன்பைதான், இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய திருவடி நிழலையும் தான். மேவும் உன்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாம பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யானெனது என்று யாதுமின்றி அறுத்தலேன்ற. கயல் கண்ணால் பங்கானா கயல் கண்ணால் உமையம்மை, மீன் போன்ற கண்களையுடைய அந்த பேரழகியாகிய உமையம்மையை தன்னுடைய இடபாகத்தில் உடைய இறைவன் சிவபெருமான் உடைய இறைவனே உமையால் பங்கா உந்தன் கருணையினால் பாவியிற்கும் உண்டாம பரமானந்த பழங்களை சேர்ந்து ஆவியாக்கு யானெனது என்று யாதும் இன்றி அறுத்தலேன்றார். அதாவது இறைவனுடைய மெய்யடியார்கள் எல்லாம் அந்த பேரின்ப பெருக்கடல்ல இறைவனோட சேர்ந்து இருந்து பரமானந்தத்துல இருக்காங்களாம். வீடு பெற்றுதான் இங்க சொல்றார் முக்தி. அப்போ இங்க மாணிக்கவாசர் சொல்லல, உன்னுடைய மெய்யடியார்கள் போல நானும் அந்த பரமானந்த பேரின்ப பெருங்கடல்ல நானும் அடையணும்னா நான் எனது என்ற இந்த பற்றுக்களை எல்லாம் நான் நீக்கணும். இவைகள் நீங்களால என்னால அந்த இடத்துக்கு வர முடியும். என்னுடைய இந்த பற்றுக்களை எல்லாம் நீயே நீக்க வேண்டும்ன்றார். ஆவியாக்க யானெனது என்று யாதுமின்றி அறுத்தலேன்ற. அறவே பெற்றார் நீ நண்பர் அந்தமின்றி அகம் நெகவும் புறமையே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் என்பு பேரா ஒழியா பிரிவிலா மறவா நினைய அளவிலா மாலா இன்பமா கடலேன்ற. உடையானேன்னா இறைவன்ட்ட சொல்றார், என்னை உடைமையாக உடைய சிவபெருமானே, நான் உன்னுடைய மெய்யடியார்கள் எல்லாம் உன்னுடைய அந்த பேரின்ப பெருக்கடல்ல அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறத பாக்குற அவர்களுக்கு நினைப்பு மறப்புன்ற எந்த எண்ணங்களுமே கிடையாது. பேரின்பத்துல இருக்காங்க அவங்க. அதை பார்க்கும்பொழுது புலை நாயே நான் புலம்புகின்றேன், புறமே கிடந்து புலைநாயின் புலம்புகின்றேன். அவர்களை பார்த்து நான் புறமே நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என்னால அவர்களோட சேர முடியல. அதனால எம்பெருமானை, ஏன்னா நான் எனது என்னுடன் சொல்லி நான் இந்த பற்றுக்கல்லே இருக்க, அதனால என்னால அவர்களோட சேர முடியல. அதனால நான் உங்ககிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன், மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவிலா மறவா நிறையா அளவிலா மாலா இன்பமா கடலேண்டர்.
அதனால எம்பெருமானே எனக்கு உன்னுடைய மெய் அன்பு வேணும். உன்னுடைய மெய் அன்பு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய பற்றுக்கள் எல்லாம் நீங்கும். நானும் அந்த பேரின்ப பெருக்கடல்ல அந்த அவர்களோட சேர்ந்து மகிழ்ச்சியோட இருப்பேன். அதனால எம்பெருமானே எனக்கு உன்னுடைய மெய் அன்பு தான் வேண்டும் சொல்ற. கடலை அலைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உன்ன இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகு அடிநாயேன் உடையாய் நீயே அருள்நிதி என்று உணர்ந்தது ஒழிந்தே கழிந்து ஒழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீக்கி சோதி இனித்தான் துணியாயேண்டர். இறைவன் சிவபெருமான் ஜோதி வடிவாக உடையவர். அதனால சோதியனேன்றார். என்னை உடமையாக உடைய ஜோதியனே, ஜோதி பிழம்பாக இருக்கும் சிவபெருமானே, உன்னை அடைந்த உன்னுடைய மெய்யடியாக எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்க அடிநாயேன். நான் இங்க வருந்தி கொண்டிருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இங்கே இருந்து நான் வருந்தி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும்ல. அருளை நான் வேண்டட, நீயே எனக்கு அருள் செய்வாய் என்று அறிந்து உன்னிடமே வர நான். நீ எம்பெருமானே சூரியன் போன்ற அந்த பிரகாசமான சூரியன் போல எனக்கு நீ திருவருள் செய்து என்னுடைய இருளை நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும்ன்ற. சூரியன் போல ஏன் சொல்றாருன்னா, இறைவன் சிவபெருமான் ஞான வடிவானவன், ஞான ஒளி வடிவானவன். நம்முடைய மன இருள் அது. அந்த மன இருளாகி அஞ்ஞானத்தை நீக்கி நமக்குள்ள மெய் ஞானத்தை தர சுடரவர். அதனால இங்க மாணிக்கவாச பெருமான் சூரியனோட சொல்ல, சூரியன் அணைய திருவருளால் இருள் நீக்கி இனித்தான் துணியாயோன்ற இறைவன்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறார். இறைவனுடைய மெய் அன்பை வேண்டி. மீண்டும் தொடரும். திருச்சிற்றம்பலம்.